பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம ஹனிமூன் போகிறோம். ஆனால் வந்து மற்றவங்களும் ஹனிமூன் போகணும்னு சொல்லி அத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. ஹனிமூனுக்கு நானும் என் வீட்டுக்கார் மட்டும்தான் போவோம் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லியாச்சே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் செந்திலையும் மீனாவையும் போகணுங்கிறீங்க, ராஜியும் கதிரையும் போகணுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவங்களுக்கும் இந்த வீட்டில் கல்யாணம் முடிஞ்சு புதுமண தம்பதி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தானே கடைசியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு, அது போக உங்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தானே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கு என் வீட்டுக்காருக்கும். எங்கள் 2 பேர் தானே அனுப்பணும். அவங்க வந்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, ஓடி போனவங்க, ஊரில் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, அவங்கள வந்து நீங்கள் அனுப்புவீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படிலாம் பேசுகிற, அவங்களும் என் மருமக தான், அவங்க போகிறது வரைக்கும் நீ எதுவுமே கேட்கல, அவங்க வேலையை பார்த்து வெளில கிளம்பணுன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஹனிமூன் போங்கன்னு நீங்களும் மாமாவும் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், சரிங்களா? நாங்கள் எந்த முடிவுக்கும் ஹனிமூன் போகணும் வைக்கணுங்கிறது என்ன எனக்கோ என் புருஷனுக்கோ கிடையாது. ஆனால் செந்திலையும் மீனாவையும் கதிரையும் ராஜியும் போகணுன்னு அனுப்பணும்னு சொல்லும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தப்புத்த அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இன்றைக்கி மாமாட்ட நான் ஒரு கேள்வி கேட்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாரு, வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, சரியா? கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்து தான் போகணும். ஒன்றை இழந்தால் மட்டும்தான் மற்றொன்றை பெற முடியும் மயில் அப்படிங்கிறாங்க. அத்தை அங்கே பாருங்கள், நான் எதையும் இழக்க விரும்பலை, எதையும் பெறவும் விரும்பலை, அதனால் நான் மாமாட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. என்னம்மா மயில், என்னம்மா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. மாமா எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மாமா, நான் மோர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்தியா கோமதி, நீ இவ்வளோ காலம் இருந்திருக்கியா, நான் வீட்டுக்கு வந்தோன்னா வாங்கம்ப, அதோடு சரி, பச்சை தண்ணி கூட கொதிக்க தர மாட்டேன், அந்த உள்ள பாரு மோர் கொண்டாரம்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தந்தது இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நான் கேட்ட உடனே கொண்டு வந்துடுவேன், ஆனால் கேட்காம கொண்டு வருவது தான் மயில் மாதிரி ஒரு மருமக கிடைக்க நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அதில் என்னமோ சரிதான், ஆனால் மற்ற மருமக கிடைக்க நீங்கள் கொடுத்து வைக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. எந்த மருமகளை சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பிள்ளைகள்கிட்ட நல்லா பேசுகிறீங்க, ராஜிங்கிறீங்க, மீனாங்கிறீங்க, நீங்கள் சொன்ன வேலையை பூரா வந்து அவ்வளோ அழகாக செய்துங்க, அவ்வளோ மரியாதை கொடுக்குதுங்க. ஆனால் நீங்கள் அந்த புள்ளியில் ஒரு பொருட்டாகவே எடுக்க மாட்டேறீங்க, தங்கமயில மட்டும் தான் பெருசாக பேசுகிறீங்க, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னது நான் பெருசாக பேசுகிறேன், சரியாக தானே சொல்லிகிட்டு இருக்கேன், 2 பேரும் எனக்கு 3 பேரும் எனக்கு வந்து சரிதான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் நினைக்கவே இல்லைங்க. அப்படி நினச்சிருந்தா நீங்கள் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு வந்து மயில் குடும்பம் மட்டும் அனுப்பணும் போகணும்னு நினைக்க விட மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மயில் குடும்பம்னு நினைக்க சொல்லாத, செந்திலையும் மீனாவையும் அனுப்பாத காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க லவ் மேரேஜ் பண்ணவங்க. கதிரும் வந்து ராஜுவும் மேரேஜ் பண்ணாங்கன்னா, அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணவங்க நம்ம ஹனிமூன் அனுப்பணும் அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க இந்த வீட்டில் பிறக்கலையா? அது போக அவங்களுக்கு ஹனிமூன் போகிறதுக்கு எந்த தகுதியும் இல்லையா? அவங்களும் புருஷன் முன்னாடி தானாங்க, சின்னஞ்சிறுசு தானாங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டுமே. கல்யாணம் முடிச்ச பிறகு அவங்க எங்கே போயிட்டு வந்திருக்காங்க சொல்லுங்கள்? நான் இதை உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், ஹனிமூனுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அமைதியாக போனீங்க, சரி மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி போல் அனுப்பிப்பாருன்னு பார்த்தா, இப்போ மறுபடியும் அந்த பேச்ச ஆரம்பிக்கிங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மயில் வந்து மோரை கொடுக்குறாங்க. மாமாங்க பாருங்கள், நானும் அதான் மாமா சொல்லிகிட்டு இருக்கேன், அவங்கள எதுக்கு மாமா நம்ம வீட்டிலேருந்து அனுப்பணும்? அவங்க வந்து என்ன உங்கள் விருப்பப்படி என்ன கல்யாணமாக பண்ணிக்கிட்டாங்க, ஓடி தானே வந்தாங்க, ஓடு காலிக்கு எந்த ஊரில் ஹனிமூனுக்கு அனுப்புவாங்க அப்படிங்கிறாங்க. மயில் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. மயில் உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இரு மயில், உன் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. என்ன நீ மறுமூளை எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க பாண்டியன் கோமதி சொல்கிறாங்க, இதுக்கு நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்குது, அவன் செந்திலியும் பிள்ளை தான், கதிரியும் பிள்ளை தான், அவனை மட்டும் நான் வேற்றுமையாக பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து சரவணனா பெருசாக தெரியலாம், எனக்கு சரவணனும் பெருசு தான், என் எல்லா பிள்ளைகளும் எனக்கு பெருசு தான், அந்த பழனிக்கு இருக்க பாசமாவது உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காங்க அப்படிங்க. என்ன பாசம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் தாய் மாமன், அவனுக்கு இருக்க பாசம் அவங்களுக்கு சுத்தமாகவே இல்லை. இவங்களும் மக்கமாரி தானே, ஏன் இவரே பிரித்து பார்க்காரு, கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லி மச்சான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் செயல்பாட்டுக்கு என்னைக்கா கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுபோக வந்து இந்த கூட்டு குடும்பம் சிதையாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். மாமா ஏன் மச்சான் எதுக்கு ரொம்ப வீம்பு பண்ணிகிட்ருக்காரு, அப்படி வீம்பு பண்ணும்போது வந்து எப்படி இந்த குடும்பம் ஒன்றா இருக்கும்? அதுபோக வந்து கதிர்கிட்ட பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்காரு. கதிர் சின்ன பையன், அவனுக்கு புரிஞ்சு பேசுவான், புரியாமல் ஒன்று பேசுவான், நம்ம பெரியவங்க தான் பொறுத்து போகணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி மச்சான் சின்ன பிள்ளை மாதிரி பண்ணுறாரு. இப்படிப்பட்ட குணம் உள்ளவரை எப்படிக்கா கட்டினா வச்சுன்னு என்னையும் கேட்கான். எனக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படிங்க. இப்படிலாம் கேட்கானா கடைக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனை நீங்கள் பேசுகிறீங்க, அவன் எல்லாத்தையும் பொறுத்து போகிற அளவுக்கு வந்துட்டான். என் தம்பி, அவனுக்கு கோடிக்கணக்கான அளவில் சொத்து பங்கு இருக்குது, ஆனாலும் அது வேண்டாம், எங்கள் அக்கா தான் வேணும், எங்கள் மச்சான் தான் வேணும்னு சொல்லி இங்கே இருக்கான். எங்கள் அக்கா பிள்ளையில பிரிகிறதுக்கோ என்ன இந்த சொத்து தான் எனக்கு வேணும் அப்படின்னா தேவையே இல்லை,
சொத்தை விட எங்கள் அக்கா மக்கா தானே பெருசுன்னு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பையனுக்கு தான் தெரியும் இந்த குடும்பம்னோட பாசம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுகிறத பார்த்தா ஒவ்வொரு பிள்ளையே நாளைக்கு வந்து தனி கொடுத்தனம் போகிறேன்னு சொன்னால் நல்லாவே இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி என்ன கோமதி நீனே எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நானே எப்படி பேசுகிறேன்னா நீங்கள் செய்கிறது அப்படி தானேங்க இருக்குது. சரவணனுக்கு ஒரு பாசம், கதிருக்கு ஒரு பாசம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாசத்தை காட்டுதீங்க. அரசிக்கு செலவு கேட்ட உடனே கொடுக்குறீங்க. இதே இது செந்தில் படிக்கும் போதாக இருக்கட்டும், வேறு யாராவது படிக்கும் போதாக இருக்கட்டும், பணம் கேட்டால் ஏன் எதுக்கு ஏன் இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் அரசி கேட்கும் போது கூட 200 300 கொடுக்கீங்க. நான் அதை தப்பாக சொல்லலை. அதே மாதிரி எல்லா பிள்ளையும் சமமாக பார்த்தா அந்த வீட்டில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பிரச்சனை உங்களால் வரக்கூடியது அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மயிலி சொல்கிறாங்க, என்னத்தை நீங்களே மாமாவை எதிர்த்து பேசுகிறீங்க வைக்கிறீங்க. ராஜி மீனாலாம் இன்றைக்கி உங்களை மதிக்காங்களே, நீங்கள் வந்து மாமியாராக நடக்காதனால தான் அப்படி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஆமாடி ஆமாம் நானும் மாமியாராக நடக்காத தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஏய் என்னம்மா நீ நினச்சிட்டு இருக்க கோமதி, நீ அந்த மருமகளை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. ஏங்க தங்கமையில பேசினா உங்களுக்கு குத்துது குடையுது, ஆனால் மீதி 2 மருமகளை நீங்கள் ரொம்ப மட்டம் தட்டி பேசுவீங்க, நான் பார்த்துட்டு இருக்கணும். எனக்கு மருமக்க மாதிரினா 3 ஒன்று தான். கோவம் வந்தால் 3 பேரையும் நான் பேசுவேன், பாசம் வந்தால் 3 பேரையும் தேடுவேன். இதுதான் அந்த கோமதி. ஆனால் நீங்கள் வந்து நேரத்துக்கு ஏற்றால பண்ணாதீங்க அப்படிங்க. என்னத்த நேரத்துக்கு ஏற்றால பண்ணுதேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நேரத்துக்கு ஏற்றால தான் பண்ணுதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. உடனே அமைதியாகிடுறாங்க கோமதி. உடனே என்ன துறா வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டாரா? வெளியூருக்கெலாம் வேலைக்கு போயிருக்காரு வச்சுருக்காரு, அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லணும்னு தோணாது. இந்த கோமதி எல்லாத்தையும் மறைப்பா, மறைச்சிட்டு என்கிட்ட எதுவுமே மறைக்காத மாதிரி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பெரிய எந்த குத்தமும் செஞ்சிடல, வேலைக்கு தான் போயிருக்கான். அது போக வந்து உங்கள்கிட்ட வந்து வீட்டுக்கு வந்து காசு அதிகமாக தரேன்னு சொல்லியிருக்கான், அதுக்காக வண்டிக்கு போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் போன மாதத்தோட கூடுதலாக நான் வந்து தரேன்னு சொல்லிட்டு, என் கையில் 10,000 இருக்குது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கோமதி இந்த பணம் எனக்கு எதுக்கும் வேண்டாம், இந்த 10,000 எனக்கு சுஜிபி அப்படிங்கிறாங்க. இப்படி சுஜிபின்னு பேசுகிறவர் செந்திலனுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிகிட்டு இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவனுக்கு துணிமணிலேருந்து எல்லாம் நான் பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லா வீட்லேயும் எல்லா தாபனும் பிள்ளைகளுக்கு வந்து துணிமணியெல்லாம் கொடுக்க தான் செய்தாங்க, இருக்க சாப்பாடுலேருந்து எல்லாமே செய்ய தான் செய்தாங்க. யாரும் சொல்லி காட்டுறது கிடையாது. வேலை வாங்கினாலும் அதுக்கு துட்டு கொடுப்பாங்க. இந்த வீட்டில் வந்து அப்படி கிடையாது. வேலை வாங்குவாங்க, துணிமணி எடுத்து கொடுப்பாங்க, அதோட முடிஞ்சது. அந்த துணிமணி எப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து கொடுப்பாங்க. அந்த 4 துணியை தான் மாற்றி மாற்றி போடணும். இதுதான் கேட்டால் நான் துணிமணி எடுத்து கொடுப்போம்ல, சோறு போடுதோம்ல. இப்போ பிள்ளையை பார்த்தா வளர்க்க வேண்டிய கடமை எல்லா அப்பனுக்கும் இருக்குது, எல்லா தாய்க்கும் இருக்குது. இதை நீங்கள் பெருசாக பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. டேய் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க கோமதி. என்ன கோமதி நீனே எப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தாங்க பேசுகிறான். நீங்கள் என்னைக்குங்க செந்திலுக்கு சம்பளம்னு கொடுத்துருக்கீங்க? அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் பொண்டாட்டியை சென்னை கூட்டி போகும்போது 1000 ரூபா கொடுக்குறீங்க. இதே இது தங்கமயிலும் சரவணனும் படம் பார்க்க போகும்போது எவ்வளோ கொடுத்தீங்க? 1200 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணி அனுப்புகிறீங்க. இதே இது மீனாவும் செந்திலும் படம் பார்க்க போகும்போது வெறும் 120 ரூபா கொடுக்கீங்க. ஏங்க இந்த பாரபட்சம்? எல்லா பிள்ளையும் ஒன்று தானாங்க, எல்லோரும் ஒன்றா நினச்சா தானே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எங்க பாரு கோமதி, இந்த வீட்டில் வர சண்டைக்கு நீ தான் மூல காரணமாக இருக்க அப்படிங்கிறேன். ஏங்க நான் வந்து சொல்கிறேங்க, மனசில் உடச்சி தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படியே செய்கிறீங்க. இந்த பிள்ளைகளை பூரா தனித்தனியாக பிரித்து வச்சு பார்க்குறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கதிரை வந்து நீங்கள் பேசுறதுனாலும் சரி தான், ராஜியை பேசினாலும் ஒன்று தான். நீங்கள் எதுக்கு கதிரை வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால், இவன் தான் திண்டச்சோறு தின்னுக்கிட்டு இருக்கான், அவன் பொண்டாட்டிக்கு நான் திண்டச்சோறு போடணுமா, அவனுக்கு நான் செலவு கொடுக்கணுமான்னு கேட்டீங்க. அந்த ஒத்த வார்த்தைக்கு தான் வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மா புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் என்னடி சொல்லிட்டு போகிறான், செந்திலுக்கு வந்து நான் சம்பளம் கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு போகிறான். என் பையனுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க சம்பளம் கொடுக்க தெரியாமல் தான் இப்படி இருக்கீங்க. பாருங்கள் உங்கள் மச்சினை வந்து பழனி கடையில் நிற்கான், அவனுக்கு சம்பளம் கிடையாது, அவனுக்கு 500 கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. வெறும் 500 என்னைக்காவது கொடுக்கீங்க, இந்த 500 வச்சு அவனுக்கு சம்பளம் ஆயிருப்பான். குமரேச மாமாவுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க தானே, சித்தப்பா கொடுக்க தானே செய்தீங்க அப்படிங்கிறாங்க. அவர் குடும்பம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்க நல்லா பேசுகிறீங்க, குமரேச சித்தப்பாவுக்கு குடும்பம் இருக்குது, அப்போ செந்தில் குடும்பம் இல்லையாங்க? நாளைக்கு அவனுக்கு பிள்ளை குட்டின்னு வராதா? அவன் பொண்டாட்டி ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் எடுக்கா, அந்த பிள்ளை உழைப்பே போதும். ஆனாலும் அந்த பொண்டாட்டிக்கு என்னத்தையாவது வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் அவங்க கையில் ஏதாவது ஒரு காசு நயா பைசா வேணும்ல. 5 பைசா இல்லாமல் அந்த பையன் என்ன செய்வான்? இப்போ சரவணா வந்து கனிமூணு போகிறாங்க, அப்போ நீனும் பொண்டாட்டியை கூப்பிட்டு போனேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கதிர் சொல்லுதான்னா, கதிர் உழைக்கான், அவன் பொண்டாட்டி அவனால் கூப்பிட்டு போக முடியும். செந்தில் போகணுன்னு நினச்சாலும் அவனால் எப்படி முடியும்? நினச்சி பாருங்கள். அந்த மீனாட்டை காசு வாங்கி தான் கூப்பிட்டு போவான். அதுதானே உண்மை. ஒருத்தன் உழைக்காமனா அவன் காசில் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கணும். இதே இது இந்த பிள்ளை மீனா பிள்ளை மாதிரி தங்கமான பிள்ளை எவ்வளவும் கிடையாது, அதான் உண்மை. அந்த பிள்ளை மூத்த பிள்ளை அந்த வீட்டில் வந்தாலும் எல்லா சுமையும் தாங்குது. இங்கே பாருங்கள், அவன் புருஷனுக்கு சம்பளமே இல்லைனாலும் தினம் வேலைக்கு போகிறான். ஏங்க நீங்கள் இப்படி போகிறீங்க? உங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இப்படி வேலை பார்க்கணும் அவசியமா? உங்கள் அப்பா வந்து உங்களை வந்து மனுஷனோட மாடு வேறு மாதிரி வேலை வாங்குதார, 1 ரூபா தரமாட்டுக்கார, காலையிலேருந்து மாலை வரைக்கும் பம்பரமாக சுற்றில அப்படின்னு சொல்லி அவள் ஒரு நாளும் அவள் கேட்கல. ஏன்னா கேட்க மாட்டான், ஏன்னா அவள் தான் மீனா.
ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தங்கமயிலும்பீங்க. சரவணன் எந்த தப்பும் செய்யல தான். சரவணன் பாசக்காரன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. சரவணன் குறைஞ்ச பிள்ளை கிடையாது, தங்கமயிலும் குறைஞ்ச பிள்ளை கிடையாது, ராஜும் குறைஞ்ச பிள்ளை கிடையாது. நீங்கள் அவங்க புருஷனை எவ்வளோ இதாக பேசினாலும் மற்ற மருமகமாராக இருந்தால் கண்டிப்பாக வந்து மாமனார்லாம் இப்படி பேசக்கூடாதுன்னு ஏற்று பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று பேசியிருக்காங்களே அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியன் ரொம்ப யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஆமாம், நீங்கள் வந்து செந்திலுக்கு சம்பளம்லாம் கொடுக்க வேண்டாம், வைக்க வேண்டாம். அவங்க வீட்டில் தானே மாமா சாப்பிட்றாங்க, எல்லா தேவையும் அவங்க பூர்த்தி பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும்? நானும் என் தங்கச்சி வந்து எங்கள் அப்பாவுக்கு தொழில் விஷயமா ரொம்ப ஹெல்ப்பாக இருப்போம். எங்கள் அப்பாட்ட இருந்து நாங்கள் 5 பைசா எதிர்பார்க்க மாட்டோம். செந்தில் மட்டும் எதுக்கு எதிர்பார்க்காரு வைக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. மயிலுங்க பாரு, என் கோபத்துக்கும் ஒரு அளவு உண்டு, ஒழுங்கு மரியாதையாக பெயிரு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்க. ஏங்க நீங்கள் ஒவ்வொரு நேரமும் மயில்கிட்ட பேசுனா இப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைகிட்டலாம் நீங்கள் வரம்பு மாரி பேசுகிறீங்க. அவனுங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆன பிறகு எப்படி நடத்தணும்னு சொல்லி ஊர் உலகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தான் சொல்லுவீங்க இந்த பாண்டியனை மாதிரி பிள்ளையை வளர்க்க முடியாது, பாண்டியன் அப்படி பாண்டியன் இப்படி பாண்டியன்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த பாண்டியன் பிள்ளைகள் எப்படி நடத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க, தெரியும். கதிர் பாருங்கள், ஒரு நாள் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்க்கான். எதுக்காக வேலை பார்க்கான்? நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தான். தெண்டச்சோறு சாப்பிட்றான், அவனுக்கு தெண்டச்சோறு, அவன் பொண்டாடி தெண்டச்சோறுன்னா எவன் தான் பொறுத்துப்பான்? மற்ற பையங்கன்னா நடக்கதே வேறுங்க. இப்படியா நாங்கள் வந்து ஊழீஸ்வரர் சாப்பிட்டு இருக்கணும், குடித்தாலும் குடிக்காட்டிலும் நாங்கள் தனி கொடுத்துன்னு வந்துட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவன் கல்யாணம் முடிச்சு பிச்சு பிடிங்கி போயிடுவான். நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அப்படி தான் பயமாக இருக்குது. எல்லாருமே தனி கொடுத்துன்னு போயிடுவாங்க போல். கடைசியில் தனிமரமாக நம்ம 2 பேரும் தான் இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணது பாடுக்கு நானும் பொசமுட்டி எங்கேயாவது கோயில் குளத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. கோமதி பொண்ணை எப்பவுமே கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. உண்மையில் தாங்க, இந்த புள்ளியெல்லாம் இல்லைன்னா என்றைக்கோ கிளம்பியிருப்பேன். நான் என்றைக்கு உங்களை லவ் பண்ணனோ அன்னைக்கு எனக்கு தெரியலை. என்றைக்கு உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியாக வந்தனோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்றைக்கு நான் பிச்சு பிடிங்கிட்டு போவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், தெரியுதா? இதே இது அரசிக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் சாமியாராக போயிருப்பேன். என் பொட்டை பிள்ளையை நான் கட்டி கொடுக்காமல் போயிட்டோம்னு யாரையும் வந்து சொல்லிடக்கூடாது, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசிடுவாங்கங்க ஒரே காரணத்துக்காக தாங்க பொறுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. கோமதி முதல்ல தண்ணி குடி அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களை பேசினா மட்டும் உங்களுக்கு வந்து குத்துது, அடுத்தவங்கள பேசினா ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. கோமதி இப்போ என்ன தான் பிரச்சனை, இப்போ என்ன தான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. 3 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. சரி அனுப்பிடுவோம் விடு அப்படிங்கிறாங்க. உடனே மயிலுக்கு சரியான கடுப்பு, அத்தை என்னெல்லாமா பேசி ஹனிமூனுக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு சரி கோமதி ஹனிமூனுக்கு அனுப்புனா எங்கே அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. எங்கேயும் அனுப்புங்க, எங்கே அனுப்புனாலும் பிள்ளையில ஒன் போல் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு, கதிரும் செந்திலும் என் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களே முடிவெடுக்காதங்க, என்ன நான் சொல்லி புரிய வச்சுக்கிறேன், நீங்கள் எந்த இடத்துக்கு எதுக்கு போகணுன்னு சொல்லி இது பண்ணுங்கள், ஆனால் பைசா கொடுத்தாலும் சமமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி எனக்கு என்ன தெரியாமையாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தெரியாமல் தான் இருக்கீங்க. 10,000 கொடுத்தா 3 பேருக்கும் 10,000 கொடுங்க, 5,000 கொடுத்தா 3 பேருக்கும் 5,000 கொடுங்க, ₹1 கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி கோமதி விடு, ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன், உங்களுக்கு சோறு தான் அப்படிங்கிறாங்க. மாமா நான் சாப்பாடு வைக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மயிலே நீ ரெஸ்ட் எடுமா, என் வீட்டுக்கார்ட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மாமா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா 3 பேரும் தான் வந்து ஹனிமூனுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அத்தை, சொல்லிக்கிட்டே கிடந்தாங்க. என்னத்தையோ புலம்பிட்டு கிடப்பாங்கன்னு பார்த்தா மாமாட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டாங்க, ஒரே இடத்துக்கு தான் அனுப்ப போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துக்கிட்டே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அது தெரிலம்மா, நான் 3 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்புவாங்களாம், அவங்களும் சின்ன சிறுசு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்ல வேண்டியதானடி, நான் தானே வீட்டில் வந்து நீங்கள் சொல்லி கல்யாணம் முடிச்சு பொண்ணு, அவங்கெல்லாம் ஓடி வந்தவங்க தானே, அவங்க தான் கல்யாணத்துக்கு முன்னாடி 4 இடம் சுற்றி இருப்பாங்க வச்சுருப்பாங்க, அதே அவங்களுக்கு ஹனிமூன் போன மாதிரி தானே. நானும் என் வீட்டுக்காரன் அப்படியே சுற்றிட்டோம், கல்யாணத்துக்கு நாள் வச்சிங்க, உடனே கல்யாணத்தை முடிச்சாச்சு. இப்படி இருக்கும்போது வந்து எப்படி அது சரியாக வரும் அப்படி இப்படின்னு கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நானும் எப்படி இல்லாமல் என் பாணியில் சொல்லி பார்த்தேம்மா, அவர் கேட்குற மாதிரி இல்லை, மாமா கேட்க தயாராக இருந்தாலும் அத்தை வந்து என் மேலே அவ்வளோ கோபமாக இருக்காங்க, வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இருக்கட்டும் நான் மாமன் கடையில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சாப்பிட்டு கடைக்கு போயிடுறாரு. அங்கே பாக்கியம் வராங்க. வந்துட்டு சம்மந்தி வணக்கம் அப்படிங்கிறாங்க. வணக்கம் சம்மந்தி, வாங்க உட்காருங்க அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி வீட்டில் சூழ்நிலை சரியில்லாத இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிற கேட்குறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை செந்திலும் எனக்கு மருமகன் தான் இல்லைங்களே, ஆனால் வந்து உங்களுக்கு வந்து மூத்த பையன் தானே உங்களுக்கு முக்கியம். மூத்த பையன் உங்கள் சொல்ல கேட்டு நீங்கள் சொன்ன பொண்ணை கட்டிட்டு இருக்காரு, அவரை நீங்கள் ஹனிமூனுக்கு அனுப்புவீங்களா, எல்லாரையும் சேர்த்து அனுப்புவீங்களா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி இதெல்லாம் இங்கே வந்து பேசினா நல்லா இருக்காது, வீட்டில் வச்சு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் வரேன், உங்கள் வீட்டம்மா வந்து மயிலுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்காங்களா, ராஜிக்கும் மீனாவை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் பொண்ணு ஃபோன் பண்ணி வருத்தப்படுதா, இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, நான் வேணா டென்ஷனில் என் பிள்ளைகளையோ யாரையோ பேசியிருக்கலாம், பேசக்கூடும், ஆனால் என் பொண்டாட்டி ரொம்ப பக்குவமாக இருப்பாள், அவளுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் செய்வாள். ஒரு சில விஷயத்தை என்கிட்ட மறைப்பா, நான் கோபப்படக்கூடாதுங்கிறது ஒன்றுக்கு தான் என்ன,
அவகிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கும், யாரையுமே தனியாக பார்க்க மாட்டான். நானே என்னை அறியாமல் நான் கோவத்தில் பேசிட்டா கூட அவள் தப்புங்க, நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைப்பா. அதனால் என் வீட்டம்மா சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படிங்க. என்னங்க கரெக்டாக இருக்கும்? நீங்கள் வந்து பார்த்து கட்டி வச்ச பொண்ணு என் மகா. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைய நீங்கள் ஹனிமூனுக்கு அனுப்பாமல் சம்மந்தமே இல்லாமல் இந்த செந்திலையும் கதிரையும் அனுப்புனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, குமரேசன் சொல்கிறாரு, ஏம்மா எல்லாமே அவருக்கு புள்ளதானம்மா பாண்டியனுக்கு, என்னம்மா எப்படி பேசுகிறீங்க பெரிய ஆளாக இருந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே பழனின்னு சொல்கிறாரு, ஏக்கா இப்படிலாம் பேசாதாங்க்கா, நல்ல பழக்கமே கிடையாது. அவங்க வந்து எல்லாரும் சின்ன சிறுசு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரட்டும், நீங்கள் இப்படி போகக்கூடாதுன்னு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, வாங்க சம்மந்தி, உங்களுக்கு நான் கடுமையாக மரியாதை வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறது இல்லை, தங்கமயிலோட அம்மா, காலத்துக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன். ஆனால் இந்த சூழலில் நீங்கள் மரியாதையாக பேசலை சம்மந்தி, இது தப்பு. என் பிள்ளையில எங்கே அனுப்பணும் ஏது அனுப்பணும் எனக்கு என் பொண்டாட்டிக்கும் தெரியும். என்ன நீங்கள் வந்து ஹனிமூனுக்கு அனுப்பணும்னா உங்கள் பிள்ளைய கூப்பிட்டு நாங்கள் அனுப்பிட்டு 2வது வருவாங்கள்ல, எங்கேயும் அனுப்புனா அனுப்புங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் எங்கள் பிள்ளைகள் எங்கே போனால் சந்தோஷமாக இருக்கும், எப்படி போகணும் ஏது பண்ணணும் முடிவு பண்ணுது என்கிட்ட முடிவு இருக்குது. அது என் பிள்ளைகள். என்ன என் பிள்ளைகள ஏசுவேன் பேசுவேன், என் பிள்ளைகள் என்கிட்ட எதிர்த்து பேசுதோ பேசலையோ எல்லாம் என் பிள்ளைகள் தான். அதை நான் சகிச்சுட்டு தான் போவேன். எனக்கு கோவம் இருக்கும், என் பிள்ளைகளும் சகிச்சுட்டு போவோம். அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் சம்மந்தி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. தப்பாக நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளைகளை நான் ஹனிமூனுக்கு அனுப்ப தான் போகிறேன். 3 பேரும் ஊட்டிக்கு போக தான் போகிறாங்க. டேய் செந்தில், ஊட்டிக்கு போகிறதுக்கு ரெடியாக சொல்லுவோம் பொண்டாட்டியே அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாரு. உடனே ரொம்ப கடுப்பான பாக்கியம் ரொம்ப கடுப்பில் வீட்டை பார்த்து போயிடுறாங்க. என்னம்மா எங்கள் மாமாட்ட பேசுனியா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா என்னடி ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்க. என்ன பேசுனாரு அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை எனக்கு அனுப்ப தெரியும், உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்படியம்மா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொன்னார், நீ கண்டுக்கிடாத, நான் கேட்டது உனக்கு தெரியாத மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன், சரி விடு பார்த்துக்கலாம். ஆனால் வந்து இந்த வீட்டுக்கு வரும்போது நீ வந்து எல்லாரையும் தண்ணி கொடுத்தனும் போதுக்கு ரெடி பண்ணணும், இல்லை அப்படின்னா நீனும் உன் புருஷனும் தனியாக போகிறோம்னு சொல்லணும். இல்லைனா மாடியில் எங்களுக்கு தனியாக வீடு கட்டித்தாங்க, நான் தனியாக தான் சமைப்போம் வைப்போம், என் புருஷன் சம்பளம் எங்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படி சொல்ல ஆரம்பித்தா தான் ஆகா தங்கமையிலே வந்து தண்ணி கொடுத்தனும் போகணுன்னு வரணும்னு ஒரு பேச்சை போடுதால. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படிங்கிற நடைமுறைக்கு வருவாங்க என்ன அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொன்னதை வந்து செந்தில் வந்து மீனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. மீனா நம்ம ஹனிமூன் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க சரவண மாமாவும் மயிலக்காவும் தானே போகிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க போகிறேன்னு சொன்னாங்க, இப்போ நம்மளும் போகிறோம் கதிரும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் எத்தனை வாட்டி சொல்ல போகிறோம், அப்பா தான் சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ தங்கமயிலம்மா இதுக்கு வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்பாவும் ஒரு மாதிரி கோவப்பட்டார், அப்பா இப்படி பேசுவார் நினச்சி பார்க்கலாம், முதல்ல மரியாதை கொடுத்து உட்காருங்க சம்மந்தின்னாரு. அதுக்கப்புறம் என் வீட்டில் உள்ள கதையை நீங்கள் ஏன் சம்மந்தி தலையிடுதீங்க, உங்கள் வேலை ஏதாவது மட்டும் பாருங்கள். என்ன தங்கமயிலும் சரவணனும் ஹனிமூன் போயிட்டு வந்த பிறகு நீங்கள் தனியாக எங்கே அனுப்பணும் அனுப்புங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் என் பிள்ளையில எங்கே அனுப்பணும் அனுப்பக்கூடாதுங்க எனக்கு தெரியும் சம்மந்தி, நீங்களாம் தயவுசெய்து எதுவும் பேச வேண்டாம். பிறகு நான் வந்து உங்களை மரியாதை குறைவாக பேசிட்டேன் வச்சுட்டேன்னு நீங்கள் எப்போவுமே நினைக்க வேண்டாம், இதான் உள்ளது அப்படின்ட்டாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வைங்கண்ணா, ராஜிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பேசு, அதோட கதிர்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, அவங்க அது சந்தோஷமாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை நானே சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாரு. இப்படி இருக்கும்போது வந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ராஜிக்கு. ராஜி நம்ம எல்லோரும் ஹனிமூன் போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நானும் கதிரும் அங்கே வந்தாலும் என்ன நடக்க போகுது, ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, 2 பேரும் ஏட்டி கூட்டி தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஹனிமூன் போனால் எல்லாம் மாறிடும், எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏக்கா செந்தில் மாமாவும் நீங்களும் நல்லா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் தான் போகிறோம், வீட்டிலேருந்து வீட்டோட முடிவு, மாமா முடிவு என்னால் மாற்ற முடியுமா அப்படிங்கிறாங்க. மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த முடிவில் தான் எல்லோரும் போகிறோம், போயிட்டு சந்தோஷமாக வருவோம், இங்கே இருக்க கொஞ்சம் மன உளைச்சலாக நீங்கும், எனக்கும் ஆஃபீஸில் வேலைன்னு சொல்லிட்டு ஒன்றா போட்டு பாடாப்படுத்துகிறாங்க, அப்படி இருக்கும்போது வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரிக்கா போயிட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. இதை கதிர்ட்டு சொல்லிடுவியா அப்படிங்கிறாங்க. சொல்லித்தானக்கா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. கதிரு அப்படிங்கிறாங்க. என்ன சைக்கிளில் கூப்பிட வரணுமா காலேஜுக்கு அப்படிங்கிறாங்க. காலேஜுக்கெலாம் கூப்பிட வரேன்டா, ஹனிமூன் போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஹனிமூன் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் சரவணன் நீங்கள் ஹனிமூன் போகணுன்னு நம்மளும் போகணுன்னு சொல்கிறியா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லலை, உங்கள் அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க நம்ம ஹனிமூன் போகணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் சொல்லிட்டாரு, ஊட்டிக்கு எல்லாரையும் அனுப்பிவிட்றாங்களாம் அப்படிங்கிறாங்க. எங்கே லாரியில் போட்டு அனுப்பி விட்றாங்களா அப்படிங்கிறாங்க. அது என்னமோ எனக்கு தெரியாது, சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. உனக்கு விருப்பம் இருந்தால் போவோம், இல்லை தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதான் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்களா போவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு கதிரு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப பண்ணாத போவோம் அப்படிங்கிறாங்க. ராஜினி சிரிச்சுக்கிறாங்க, கதிரவங்க சிரிச்சுக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் எல்லோரும் வீட்டுக்கு வந்தோன்னே அத்தை சூப்பர் தான் அப்படிங்கிறாங்க.
வெறும் லேசா, மயில் மட்டும் என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் வந்து நீங்கள் டம்மி பீஸாக இருப்பீங்கன்னு நினச்சேன், பயங்கரமாக இருக்கீங்க அத்தை அப்படிங்கிறாங்க மீனா. ஏய் என் புருஷன் தாண்டி அவர், அவர் வந்து நிறைய விஷயத்தில் என்னை விட ஓவர்டேக் பண்ணி போகலாம், அதுக்காக வந்து நான் பொண்டாட்டி இல்லையா, எனக்குன்னு ஒரு சில உரிமைகள் இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை, அந்த உரிமையை நான் விட்டு கொடுக்காம தான் நான் பேசி வாங்கியிருக்கேன், உரிமை வாங்கியிருக்கேன், நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக போயிட்டு வராங்க. அங்கே எல்லாருக்குமே வந்து கரெக்டான பைசாவாக கொடுத்துட்றாரு பாண்டியன். முடிச்சுட்டு இவங்க வராங்க. வரும்போது எல்லாருமே ரொம்ப அந்யூன்யமாக இருக்காங்க. இங்கே கதிரும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். மீனாட்ட கேட்குறாங்க, மீனா அங்கே வேறு எதுவும் சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிற. அத்தை பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, காதல் ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக நடந்துச்சு, ராஜையும் கதிரையும் மிஞ்ச அங்கே ஆளே கிடையாது, அவ்வளோ ரொமான்ஸ் பண்ணாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, போட்டிங்கில் போகிறது என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் எடுத்துக்கிறது என்ன, கீழே விழுந்துடாதங்கிறான் ஒருத்தன், அவன் என்னன்னா பார்த்துப்போங்க பார்த்துப்போங்கங்கிறான். எப்பா அதை பார்க்கும்போதே புல்லரிச்சு போச்சு. சார் நீங்கள் மட்டும் வந்திருக்கணும், உங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்திருக்குங்க அப்படிங்கிறாங்க. நீ சொன்னதே எனக்கு வந்து நேரில் இருந்த மாதிரி இருக்குது, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களேடி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று சேர்ந்துருப்பாங்க தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர்டி சூப்பர்டி அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் நீங்கள் 3 பேரும் வாரிசை பெற்று கொடுங்க, நான் பேரனோ பேத்தி எடுத்து கொஞ்சணும் அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கு 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது ராஜிக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதான் உண்மை அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறதுலாம் உண்மை தான் நடி அப்படிங்கிற. உண்மை 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 தவிர வேறொன்றும் இல்லை அப்படி. ராஜி இங்கே வா அப்படிங்கிறாங்க மீனா. என்னக்கா அப்படிங்கிறாங்க. அங்கே நடந்ததை சொல்லுவையாம் அப்படிங்க. அக்கா சும்மா இருங்க, அத்தைக்கிட்ட போய் சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க. அத்தைகிட்ட சொல்லாமல் யார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படிங்க. அத்தை நான் சொல்ல விரும்பல, மொத்தத்தில் நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியே வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரி சரி நல்லா இருந்தால் சரி தான், சந்தோஷம்தான் அப்படிங்கிறாங்க. இங்கே மயில் என்னம்மா எப்படி இருந்தா எது இருந்தேன்னு கேட்குறாங்க. அத்தை நீங்கள் என்கிட்ட முதல்ல கேட்கவே இல்லையே, நீங்கள் எல்லாமே வந்து மீனா கிட்ட தானே மீனா தானே கேட்குங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா உன் தங்கச்சி, அந்த 2 தங்கச்சி மாட்ட கேட்டு உன்ட்ட கேட்குறேன், எப்படி இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. சந்தோஷத்துக்கெலாம் குரலத்தை, நீங்கள் வந்து ஒரு ஜோடியை மட்டும் அனுப்பியிருக்கலாம், அப்போனா வந்து பெஸ்ட்டாக இருந்திருக்கும். எல்லாரையும் பக்கத்து ரூமில் இருந்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு, அங்கே தனியாக இருந்த மாதிரியே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏன் மயில் அப்படி இல்லை, பக்கத்தில் ரூமில் இருந்தாலும் சுற்றி பார்க்குறது தனித்தனியாக தானே போனோம், இதில் வந்து என்ன உங்களுக்கு இது இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஹனிமூன் என்ன தெரியுமா மீனா, தனியாக போய் புருஷன் பொண்டாட்டி மட்டும் அனுபவிச்சிருக்கணும். இங்கே என்னன்னா கூட்டு குடும்பமாக போய் 3 ஜோடி போய் இருந்து அங்கங்கே சுற்றிட்டு நல்லாவே இல்லை. அங்கேயும் அண்ணன் தம்பி பாசத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அண்ணன் தம்பி பாசத்தில் இருந்தால் நல்லது தானம்மா அப்படிங்கிறாங்க. என்னது நல்லது, இவர் வந்து தம்பிமாரை பார்த்துப்போங்கன்னு அப்படியே சொல்லிகிட்டே கிடக்காரு, நாங்கள் ஒழுங்காக சுற்றுற மாதிரியே இல்லை. தம்பி தம்பி தம்பின்னு சொல்லி இருந்தால் ஏன் இவர் கல்யாணம் முடிக்கணும், போகிற பக்கம் பார்த்தா தனி கொடுத்தனம் பெறலாம் போல், அந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்மா இந்த வார்த்தையை சொல்கிற அப்படிங்க. இல்லைத்த அவ்வளோ கடுப்பாகுது, இருக்க இடத்துல இவர் வந்து என்னையே வந்து மேனேஜ் பேக் பண்ணவே மாட்டேங்கிறார், உனக்கு என்ன வேணும் எது வேணும் கேட்கவே இல்லை, தம்பிமார் சாப்பிட்டுருப்பானுங்களா, தம்பிமாரே நினச்சிக்கிட்டே இருந்தால் ஏன் இவர் கல்யாணம் முடிக்காரு அப்படிங்கிறாங்க. மயில் என்னம்மா இப்படி சொல்லுத அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை பாண்டியன் வந்துடுறாரு. என்னம்மா எல்லோரும் போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படிங்க. போய்ட்டு வந்தோம்மா அப்படிங்கிறாங்க. அவனுக்கு பூரா எங்கே அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரூமில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சவுண்டு கேட்டோன்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. கதிர் இப்படி திரும்பி நிற்காரு. சரி ரைட்டு, ஹனிமூன் போகணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பல பேச்சுகள் அடிபட்டுச்சு, போயிட்டு வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம், சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. செந்தில் கடைக்கு வரையா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு கதிர் சொல்கிறாரு, இப்போ தான் ஊர்லேருந்து வந்துருக்காரு, உடனே வந்தால் எப்படி உடம்பு அவரும் மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க. சரி சரி செந்தில் இரு, கண்டவங்களை எனக்கு யோசனை சொல்ல வேண்டாம், எனக்கும் தெரியும், சரி ரெஸ்ட் எடுப்பா அப்படிங்கிறாரு. உடனே பாண்டியன் கிளம்பிடுறாரு. கதிர் நீ மட்டும் ஏதாவது சொல்லலைன்னா அப்பா நீ கடைக்கு கூப்பிட்டு போடா அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே தெரியும் எனக்கு, அதனால தான் வார்த்தையை விட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஒன்று சந்தோஷம் தானே, சரி ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. சரி நிரந்தர ரெஸ்ட் எப்போ கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. என்ன ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இல்லைடா தேவைங்களை பாடாப்படுத்துகிறாரு, ஏதாவது ரிலீஃப்காரம் உண்டாடா அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்பனே அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வேலைக்கு கிளம்புறாரு. உடனே ராஜி கேட்குறாங்க, ஏன் உடனே வேலைக்கு கிளம்புறீங்க, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் ரெஸ்ட் எடுத்தால் வேலைக்கு வேறு ஆளை வச்சுருவாங்க, என் பொழப்பு போயிடும், அது போக எங்கள் அப்பாட்ட வியூ பண்ணுற மாதிரி பணம் கொடுக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிக்கு ரொம்பவே மனசு கவலையாக இருக்குது. ஏங்க அப்படிங்கிறாங்க. உடனே உடனே என்ன அப்படிங்கிறாங்க. நீ எப்பவும் நீங்கள் நாங்கன்னு எப்படி பேசுவேன், நீ பேர் சொல்லி தானே கூட இப்போ நீங்கள் நாங்கன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இது வரைக்கும் கூட தாம்பத்திய வாழ்க்கை வாழலை, இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் வந்து உங்களை மாமான்னு தான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிருக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. சரி அப்படியே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் ரொம்ப சிரிச்சிட்டு போனோன்னே, என்னடி அவர் ரொம்ப சிரிச்சிட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க கோமதி ராஜிக்கிட்ட. ராஜி சொல்கிறாங்க, என்ன நான் வந்து மாமான்னு கூப்பிட்டேன், அது எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடி அவன் வேங்குற அப்படிங்கிறாங்க. நான் அப்படித்தானே கூப்பிட்டேன், இன்னும் நான் மாமான்னு தான் கூட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சந்தோஷமாக தான், சரி தான், அவனையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அவர் வேலைக்கு போனால் வேலைக்கு வேறு ஆள் எடுத்துருவாங்க,
அப்பாவுக்கு நான் பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. என் பிள்ளை சின்ன வயசுலேயே கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. அத்தை விடுங்க, அவர் என்ன சின்ன பையன் கிடையாது, பெரியவர் தான் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, உன் வயசு தானே அவனுக்கும், ஆனால் வந்து அவனை பெரியவன்னு சொல்லுதல்ல அப்படிங்கிறாங்க. நான் தானடி தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் தப்பு பண்ணல, ஒரு நன்மை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு கணவர் எனக்கு கிடச்சிருக்க மாட்டார், ஒரு கெட்ட கிடையாது, தனக்கு வேண்டியவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வான் அப்படிங்கிறது ஒரு ஆள். அதுபோக வந்து கூட பிறந்தவங்கள அவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, யாருக்காவது ஒன்றுனா விட்டு கொடுக்க மாட்டேருக்காரு. தன் தகப்பனாக இருந்தாலும் உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு போராடுறாரு. இப்பேற்பட்ட ஒரு புருஷனை கிடைக்க நீங்கள் காரணமாக இருந்திருக்கீங்க, ரொம்ப நன்றித்த அப்படிங்கிறாங்க. நீ எங்கள் அண்ணன் பொண்ணுடி, நீ கண்ணீர் சிந்திட்டு இருக்கும்போது என்னால் பார்க்க முடியல, அதான் பெத்த பிள்ளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் அண்ணன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனை கட்டி வச்சேன். அவனுக்கு கட்டி வைக்கல வந்து பிடிக்கல, உனக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும், வேறு வழியும் தெரியலை. மீனா எவ்வளவோ சொன்னான், அதை மீறி தான் நான் பண்ணி வச்சேன். ஆனால் அவங்க வாழ்க்கை ரொம்ப போயிருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப சூப்பராக வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்குது. ஹனிமூன் போகிறதுக்கு முன்னே ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தீங்க, இப்போ ரொம்ப டியர் ஆகிட்டீங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது மீனா வராங்க. என்ன கதை ஓடுது அப்படிங்கிறாங்க. ஒரு கதை ஓடலை, ராஜியும் கதிரும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கதை தான் பயங்கரமான காதல் காவியமாச்சே அத்தை அப்படிங்கிறாங்க. அது உண்மைதாம்மா, அவங்க 2 பேரும் நல்லா இருக்குது, சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. எங்கே கதிருங்க அப்படிங்கிறாங்க. கதிர் வேலைக்கு போயிட்டார் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டாரா கொழுந்தனாரு, அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, நம்ம இப்போ தான் வந்தோம், என்ன மாதிரிலாம் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு அவரே போயிட்டார் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அவன் வந்து உணவு டெலிவரி பண்ணால் நிறைய பேர் சாப்பிட முடியும், பேசாமல் நம்மளே 2-3 டெலிவரி பண்ணதுக்கு ஆர்டர் பண்ணானே அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படி பண்ணுவோமாக்கா அப்படிங்கிறாங்க. பண்ணுவோம், நம்ம ஏரியாங்கும் போது எங்கள் ஏரியா தானே வந்துடுவோம்ல அப்படிங்கிறாங்க. உடனே உணவு டெலிவரி பண்ணுறாங்க. உடனே கதிர் வந்து பார்சல் கொண்டு வர்றாரு வீட்டுக்கு. உடனே காசு வேண்டாம் அப்படிங்கிறாரு ராஜிட்ட. ஏன் மற்ற இடத்துல காசு வாங்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கெல்லாம் காசு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதிட்டே இப்படி தாண்டா எல்லோரும் சாப்பாடு கொண்டு கொடுக்கியா அப்படிங்கிறாங்க. பேசாமல் உட்காந்துருக்காரு. இப்போ தான் புருஷன் முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிட்டிங்களே, இப்போ ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களால் தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பிடிக்காம தான் கூட வாழுதியா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும்ல, பிடிச்சி தான் வாழுதேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்கிட்ட பேசு அப்படிங்கிறாங்க. சரிம்மா சாப்பிடுங்க எல்லோரும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. காசு வாங்கிட்டு போடா அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கார காசு வேண்டாமா, என் பொண்டாட்டி தானே ஆர்டர் பண்ணான், நானே அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. எப்படி கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். பாண்டியன் வந்துடுறாங்க. என்னம்மா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜுவோட ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்தாருமாம்மா அப்படிங்கிறாங்க. யார் கதிரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் சமைக்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்க தான் டேஸ்ட்டு பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எவ்வளோ அப்படிங்கிறாங்க. கதிரே வந்து அந்த பணத்தை கொடுத்துருவோன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அவன் எது கொடுக்கணும், அவனே சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்கான், அவன் கொடுத்தாப்புல என்ன வந்துட போகுது, அவனுக்கு சம்பளம் ஒன்று கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி அவனுக்கு ஃபோன் அடிச்சு சம்பளத்தை வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமா அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விட்ருவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் போன உங்கள் மாமாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உடனே மாமாட்ட கொடுக்குறாங்க. ஏன் பொண்டாட்டிக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு தெரியும், யாரும் பணம் தர தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பாத்தியா கோமதி இவ்வளோ துமுத்தனத்தில் பேசுகிறான், இவனே வந்து ₹1 ₹2 வந்து உணவு டெலிவரி பண்ணிட்டு அலையுதான், இவன் வந்து காசு கொடுத்தா வாங்க மாட்டேங்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பொண்டாட்டிக்கும் அவன் கொண்டு கொடுத்துருக்கான், விடுங்களேன், இது ஒரு பெரிய கதையாக பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க மாட்டாரா தவிர வந்த உடனே போயிடுவாரா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு வேலைக்கு போனால் தான் வந்து அவனுக்கு பொழப்பான், இல்லைன்னா வேறு ஆளாக வச்சுருவாங்க, அவன் என்ன செய்ய அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிடுறாரு. சரி இன்றைக்கி தான் முன்னேறி வர போகிறான்னு தெரியல, எப்படி வந்து சைக்கிள் மிதிச்சு வியாபாரம் பார்த்து எப்படி குடும்பத்தை பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு உள் மனசுக்குள்ளே. ஆனால் வெளியே பில்டப்பாக பேசுகிறாரு பாண்டியன். இப்படியா இருக்குது, கடையில் அங்கே வியாபாரத்துக்கு போயிருந்தாரு, இப்படி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அங்கே கதிர் வேலை பார்க்குற இடத்துல உணவு டெலிவரி பண்ணுறது மேனேஜர்னு ஒரு ஆள் அங்கே ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. அவர் வந்து வேறு இடத்துல வேலை கிடச்சின்னு போயிடுறாரு, மேனேஜருக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, ஒரு டிகிரி படித்த ஒரு ஆள் வேணும், இல்லை பக்குவமான ஆள் வேணும், நம்ம சம்பளம் ஒரு ₹20 வரை கொடுத்துடலாம், அதுபோக வந்து படி காசுன்னு சொல்லிட்டு தினம் ஒரு ₹300 கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கணக்கு பண்ணி பார்க்குறாரு. அப்போ வந்து சம்பளம் வந்து ₹29,000 ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு அப்போ செந்திலனுக்கு ஓகே பண்ணுவோமா, செந்திலனும் கையில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுபோக வந்துட்டு அப்பா 5 காசு கொடுக்க மாட்டுறாரு, அன்றைக்கி செலவு பண்ணதுக்கோ எதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஹனிமூன் போகிறதுக்கு அப்பா காசு கொடுக்கலன்னா அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அதனால் பேசாமல் இந்த வேலையை அண்ணனுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, சார் ஒரு ஆள் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. யாருப்பா, நீனாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் இன்னும் டிகிரி முடிக்கல, எங்கள் அண்ணன் டிகிரி முடிச்சிருக்காங்க, நல்ல பக்குவமாக இருப்பாங்க, மளிகை கடையில் வந்து அவங்க தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. தம்பி மளிகை கடை வேறு இது வேறு அப்படிங்கிறாங்க. அதுவும் அப்படி தானே சார், மளிகை கடையில் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்காங்களோ வீட்டில் போய் டெலிவரி பண்ணுறது, இது உணவு டெலிவரியும் அப்படி தான், யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்காங்களோ அங்கே டெலிவரி பண்ணணும், அதில் இருக்கிறவங்களும் மேனேஜ் பண்ணணும். அண்ணன் கடையில் வந்து 3 பேர் இருக்காங்க,
அண்ணன் அங்கங்கே அனுப்புவாங்க போவாங்க, அண்ணனும் போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அண்ணன் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அண்ணனை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் அண்ணன் இப்போ வேலையாக தான் இருக்குது, நாளைக்கு நான் வரும்போது கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இன்றைக்கி நான் மேனேஜர் இடத்துல உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் சரியா, நாளைக்கு காலையிலே நீ கூப்பிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சார் நாளைக்கு காலையில் காலேஜ் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, நீ காலேஜுக்கு போ, நீ காலேஜ் போகிற வழியில் இங்கே வந்து விட்டுட்டு போ, உங்கள் அண்ணன் பார்த்துக்கிட்டோம் சரியா. உங்கள் அண்ணனுக்கு 6 மணி வரைக்கும் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் செல்ஃபோனில் உங்களை எப்படி இது பண்ணணுமோ அதை கனெக்ட் பண்ணி நைட் டியூட்டி பார்க்குறவங்கள அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியை வந்து செந்தில்னு சொல்கிறாங்க. அண்ணன் உனக்கு ஒரு வேலை இருக்குது வரேனே அப்படிங்கிறாங்க. நான் எப்போ வர முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணன் மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. என்னதை அப்படிங்கிறாங்க. அண்ணிட்டு நீ சொல்லியிருக்க நீ அரசு ஊழியர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு, அப்பா கடையில் இருந்தால் நீ ஆக முடியுமா அப்படிங்கிறாங்க. நானும் தாண்டா எப்படியாவது படிக்கலான்னு பார்த்துட்டு 2 புக் எடுத்து கொண்டு போட்டிருக்கேன். அப்பா நான் அங்கே போ டெலிவரி பண்ணுங்காரு, அது போக அங்கே கொள்முதல் பண்ணணும், நீ போனால் தான் முடியுங்காரு. அதனால் ஒன்றுமே செய்ய முடியலடா. மீனாட்ட சொன்னது வந்து பொய்ன்னு ஆயிருமா, இல்லைனா அவங்க அப்பா அவளையும் அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே சேர்த்து வச்சுருவான்னு நான் மனசில் நினைக்கிறது தப்பாக போயிருமான்னு தெரிலடா அப்படிங்கிறாங்க. எதுவுமே தப்பாக போகாதுண்ணே, நீ சீக்கிரம் அரசு ஊழியர் ஆயிடுவ, உனக்கு மாதம் மாதம் சம்பளமும் வந்துடுண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உனக்கு ஒரு வேலை ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ண்ணே சரியாண்ணே, 29,000 சம்பளம், 20,000 கையில் தருவாங்க, தினம் 300 பேட்டா தந்துடுவாங்க, ஆக 29,000 ஆச்சு இல்லைங்கட்டா. இந்த சம்பளத்தை வச்சு நீ என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம். மேனேஜர் பார்க்குற நீ வந்து உணவு டெலிவரி பண்ணுறதுல மேனேஜர் எங்கடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணே நான் வேலை பார்க்குற இடத்துலே தான் சரியா, நாங்கள் உணவு டெலிவரி பண்ணால் அங்கங்கே தெருவா போவேன், நீங்கள் போக தேவையில்லை, ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அங்கங்கே போகணுன்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதும், நாங்களே போயிடுவோம். பெரும்பாலும் ஏதாவது ஆள் இல்லை வைக்கணும் மட்டும்தான் மேனேஜ் பண்ணணும், மற்றபடி சும்மியை தான் நீ இருக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் நீ புக்கை வச்சு அழகாக படிக்கலாண்ணே. நீ வந்து அவங்க மாமனார் முன்னாடி அரசு அதிகாரியாக ஏறலாம் சரியா, கையில் காசு இல்லைன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், அன்றைக்கி எதை வாங்கி கொடுக்கனாலும் கையில் கையிலேருந்தே பணத்தை வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை நினச்சி பார்க்குறாரு செந்தில், செமையாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவனை இது நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு ஓகேன்னா சொல்லு, நாளைக்கு தான் சேர்த்து விட்டுருதானே, நாளிலேருந்து நீ வேலைக்கு வரலானே அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு என்ன அப்பாட்ட எப்படிதான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நீ தானே சொல்லணும், இல்லை நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கதிர் வேண்டாம் நானே சொல்லிடுறேன்டா அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துக்கோ, நாளைக்கு காலையில் நீங்கள் வரணும், வந்தால் இந்த சூப்பர் வேலை இருக்குது, 29 ரூபா சம்பளம்னா உள்ளூர்லேயே நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது இல்லைங்கிட்டா. அதுபோக நீ மேனேஜராக இருந்தால் எனக்கும் பிரச்சனை கிடையாது, பக்கத்தில் நிறைய டெலிவரி எனக்கு தருவேன். என்னன்னா தருவல அப்படிங்கிறாங்க. தருவேன்டா கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. நான் அது மூலமாக சம்பாரிச்சுப்பேன், அப்பாட்டையும் சொன்ன காசை கொடுத்துருவேன், அதே போல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் எப்படியாவது அப்பாட்ட பேசிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் ஃபோன் அடிச்சிடுறாரு. எங்கடா இருக்க அப்படிங்கிற, டெலிவரி பண்ணிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு, சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. போகிறாங்க. போனோன்னே சரி ரைட்டு நாளைக்கு மெட்ராஸ் வரைக்கும் போய்ட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. ஐயோ நாளைக்கு மெட்ராஸ் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் மெட்ராஸ் போகல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணது. உடம்பு சரியில்லை நல்லா தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை வயிற்று போக்கு மாதிரி இருக்குப்பா, இதுமாரி காலையில் 2 மாத்திரை மெடிக்கல் வாங்கி போட்டேன், ஆனால் அது கேட்கலப்பா, அது நாளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுலப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறியா, சரி ரைட்டு, இப்போ நான் வேணால் மெட்ராஸ் போய்ட்டு வரேன், நீ மளிகை கடையை பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. ஆஹா மளிகை கடையை பார்த்தாலும் சங்கடமாயிருமே, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க முடியாத, நம்ம அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டு அங்கேயே உட்காரணுமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு நாளைக்கு முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது மீனாவை ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா உடனே வீட்டில் தாங்க இருக்கேன், எனக்கு ஃபோன் அடிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அழகாக தான் அடித்தேன், மொட்டை மாலை நிற்கிவாங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதிர் எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கான், நான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னென்னா அரசு ஊழியர் ஆவேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா கதிர் ஒரு இடத்துல வேலைக்கு சொன்னாங்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நான் எக்ஸாமுக்கு படிக்கலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் புக்கை தூக்கிட்டு கொண்டு கடையில் கொண்டு போட்டேன், ஆனால் அப்பா வந்து இன்னும் வடக்க தெக்கன்னு அனுப்புகிறாரு, அனுப்பிட்டு அந்த வேலை செஞ்சு முடிஞ்சோன்னு இன்னொரு வேலை தராரு, இப்படி தொடர்ச்சியாக நடக்கு. கடை அடைக்கும் போது தான் வீட்டுக்கு வரேன், இப்படி இருக்கும்போது அங்கே படிக்கவோ வைக்கவோ முடியல. ஆனால் கதிர் பார்த்துருக்க வேலை ஒரு உணவு டெலிவரி பண்ணுறதுல மேனேஜர், யார் கதிர் வேலைக்கு போகிறான் போகிற அங்கே தான், அதில் வந்து வேலையே கிடையாதுங்கிறான். அதில் உட்காந்து நம்ம பாட்டில் ஏசி உட்காந்து படிச்சிடலாம், நல்லா படிச்சிட்டோம்னா ஒரு மாதத்தில் வேலைக்கும் போயிடுவேன், அந்த வேலையை ரெகுலராக பார்க்கணும் அவசியமும் இல்லை, அது போக உங்கள் அப்பா முன்னாடி நான் தன்னம்பிக்கையாக இருந்து நிற்பேன், உனக்கும் சந்தோஷமாக இருக்கேன், 50 வருஷம் அரசு ஊழியர் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு, நாங்களும் அரசு ஊழியர் ஆகிட்டோம், நானும் உங்கள் மருமகன் தான் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசுறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குது, கதிருக்கு இப்படி ஒரு மனசு வந்திருக்கு, அது பெரிய விஷயம் தான், ஆனால் உங்கள் அப்பா விடணும்ல அப்படிங்கிறாங்க. அதான் தெரில மீனா, என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் உங்கள் அப்பாட்ட பேசிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. தெரில மீனா, ராஜி டியூஷன் எடுக்கும்போதே அப்பா அந்த இதை சொன்னார், இப்போ இது என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி பார்ப்போம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைன்னா கதிரை பேச சொல்லட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்களே பேசுங்க,
உங்கள் தம்பிங்க அவர், உங்கள் பாசத்தில் அவர் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் நீங்கள் தாங்க பேசணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், ஆனால் கதிர்னா அப்பாட்ட அசால்ட்டாக பேசிடுவான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்களே பேசுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாங்க. எல்லோரும் கடைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த முன்னாடி கதிர் கேட்குறாரு, அப்பாட்ட சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. சொல்ல முடியலடா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு காலைல உட்காந்துட்ருக்காங்க. அப்போது எல்லாரையுமே கூப்பிட்றாரு பாண்டியன். உடனே கோமதி எல்லோரும் வாங்கடா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு கணக்குலக்கெலாம் பார்க்க போகிறேன், இதில் பணத்தெல்லாம் எண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கையிலையாக கொடுக்குறாங்க. எல்லோரும் எண்ணி கொடுக்குறாங்க. எண்ணி கொடுத்துட்டு சரி ரைட் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல அரசி, அம்மாட்ட கொடு அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, தங்கமயில் சொல்கிறாங்க, அம்மா இன்னும் பணம் எதனாலும் பண்ணணும் என்கிட்டயே கொடுங்க, நானே எண்ணி வச்சிடுறேன், இவ்வளோ பேர் ஏன் நீங்கள் கஷ்டப்படுத்தணும், நான் வந்து எண்ணி கரெக்டாக வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பொண்ணுக்கு இது தெரியாத விஷயமா? சரி கோமதி, இனிமேல் பணம் என்னணும் அப்படின்னு சொன்னால் மயில் ரூம்லேயே கொடுத்துரு, அவளே எண்ணி கொண்டு உன்ட்ட தந்துடுவா, நீ வச்சிரு அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு மாமா சிரமம், நானே வந்து பீரோவில் வச்சிடுறேன், பீரோ சாய் மட்டும் அத்தையை தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாரு மயில், இந்த வீட்டில் நீனும் ஒரு மருமக தான், எல்லா மருமகளும் இருக்காங்க, எல்லார்ட்டையும் கொடுக்க முடியாது. இந்த வீட்டினுடைய வரவு செலவு நான் இவ்வளோ காலமாக பார்த்துட்ருக்கேன், நான் தான் பார்ப்பேன் என் காலத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யார் மூத்த மருமகளாக யார் நடந்துக்கிறாங்களோ அவங்க அதை வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க, ரைட்டு அத்தை இந்த உரிமையாவது அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு விரல காமிக்கிறாங்க. அத்தை நீங்கள் எனக்கு தரணும்னு நினைக்க போகிறது கிடையாது, ராஜிக்கோ மீனாவோ கொடுக்குன்னு சொல்லி தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், ஏமாங்க பாருங்க, இந்த பேச்சையே பேசிக்கிட்டு கூடாது, விடுங்க எல்லாருமே தூங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, எப்போ அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு அப்படிங்கிறாங்க. செந்திலண்ணன் என் கூட வேலைக்கு வர போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாரு, ஏலே நீ சைக்கிளில் அங்கங்கே வந்து உணவு டெலிவரி பண்ணிட்டு அலையுத, அதே மாதிரி அவனும் சாப்பாடை விற்றுட்டு அலையணுமா அப்படிங்கிறாங்க. அது நாங்கள் விற்கிறோம் விற்கலை, அது ரெண்டாவது விஷயம். எங்கள் விஷயம் அண்ணன் வேலைக்கு என் கூட வராரு, இதை அவங்கள்ட்ட சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க. செந்தில் அவன் என்னடா சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி ஒரே பதில் சொல்லாமல் இருக்கார், என்னடா சொல்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறார், இப்போ அவன் செந்திலண்ணன் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை, என் கூட வேலைக்கு வருது, என்ன என் கூட வேலைன்னா நான் வந்து சைக்கிளில் அங்கே ஊர் ஊராக வந்து சாப்பாடு டெலிவரி பண்ணு அந்த வேலை பார்க்கல, அண்ணன் மேனேஜர் வேலைக்கு வருது, அண்ணனுக்கு 29,000 சம்பளம், அது வாழ்க்கை அது பார்த்துக்கிட்டுது அப்படிங்கிறாங்க. ஏன் மளிகைகளில் துறை வேலை பார்க்க மாட்டாரோ அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் எந்த துறைனாலும் வேலை பார்க்கலாம், சம்பளம்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் அவன் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே நான் தான்டா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சிரிக்கிறாரு, இது எல்லா வீட்லேயும் பார்க்குறது தான், இது பெருசாக பேசக்கூடாது யாரும், என்ன சாப்பாடு சௌகரியம் எல்லாமே எல்லா வீட்லையும் கொடுக்க தான் செய்தாங்க, இதுக்கு போய் நீங்கள் வந்து பெருசாக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அவனை மரியாதையாக பேசல வெளுத்து போடுவோம் அப்படிங்கிறாங்க. என்னை எத்தனை வாட்டி வெளுத்தாலும் சரி தான், எங்கள் அண்ணன் நாளைக்கு என் கூட வேலைக்கு வர போகுது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போயிடுறாரு. உன்னை செந்தில்கிட்ட கேட்குறேன், என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உன்னை இல்லைப்பா தம்பி சொல்வது தப்பு ஒன்றும் இல்லை, நான் கடைக்கு உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன், சம்பளம் எதுவும் கிடையாது, அது போக வந்து நான் எதையாவது பண்ணலான்னு நினச்சா கூட முடிய மாட்டேங்குப்பா, அதனால் வந்து நான் வேலைக்கு போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் ரூம் போட்டாங்க. உடனே மீனா என்னம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலம்மா, நான் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா கடைக்கு போக வேண்டான்னு சொல்கிறதா இல்லை வேலைக்கு போகணுன்னு சொல்கிறதா எனக்கு தெரியலை, ஆனால் வந்து என் புருஷன் நல்லது செஞ்சால் சரிங்க வாழ்த்துக்களுங்க, இதை தான் நான் சொல்ல முடியும், வேறு என்ன செய்ய முடியும்னு அவங்களும் போயிடுறாங்க. உடனே பாண்டியன் ஒரு மாதிரி இருக்கார். பார்த்தீங்களா மாமா, அவங்களுக்கு மரியாதை யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, அவங்கவுங்க அப்படி போகிறாங்க, இப்படி இருக்க பிள்ளைய நீங்கள் ஹனிமூனுக்கு அனுப்புகிறீங்க, பார்த்து செய்கிறீங்க, உங்களை யார் மதிக்கிறா, பேசாமல் அவங்கள வந்து தண்ணி கொடுத்துட்டு வைங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே மயில்கிட்ட சொல்கிறாங்க, மயிலுங்க பாரு, உனக்கு போக விருப்பம் தான் நீ போயிரு, தண்ணி கொடுத்துரும், அடுத்தவங்க சொல்லுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜன் சொல்கிறாங்க, ஏன்க்கா ஒருத்தர் ஒன்று சித்தவங்கன்னா சொல்லி தான் அப்படி விடுவீங்களா அப்படிங்கிறாங்க. நீ உன் புருஷனை திருக்கி விட்டுட்டு அமைதியாக நிற்க அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ் சொல்கிறாங்க, உங்களுக்கு வாய் அழுகிருங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் என்னைக்காவது அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேனா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இவன் கதிர் பேசுகிறான்னா உடம்பு பூரா கொழுப்பு, அவன் பேசுகிறான், அந்த பிள்ளைய நீ குறை சொல்லாத அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க, அவள் புருஷன் நீங்கள் குறை பேசுறீங்க, அப்படியும் கூட அந்த ராஜு பிள்ளை பொறுத்துக்கிட்டு இருக்கு, இப்பேற்பட்ட பிள்ளைகள் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், ஒவ்வொரு நேரம் தங்கமையிலே வசதி பேசிகிட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. நான் யாரையும் வசதி பேசல கோமதியை விடு, இப்படி பேசுகிறான், அவன் செந்தில் கடைக்கு வர மாட்டாங்க, அப்போ கடைக்கு யாரை தான் வைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனுக்கு நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ரூபா காசு நீங்கள் செந்திலுக்கு சம்பளம் கொடுத்துருப்பீங்களா இல்லை செலவு தான் கொடுத்துருப்பீங்களா, மெட்ராஸுக்கு போகும்போது 1000 கொடுத்த ஆள் நீங்கள், இப்படி இருக்கும்போது அவன் நாளைக்கு அவன் எதிர்காலம் வேணும்னா அவன் போதான் செய்வான் அப்படிங்கிறாங்க. சரி கோமதி, கடையை நான் பார்த்துக்கிறேன் சரியா, நான் ஒரு ஆளாக கடை நடத்தின ஆள், இன்றைக்கி வந்து நான் 4 பேரோடு அந்த கடையை வச்சு நடத்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காலகட்டத்தினுடைய இது, நான் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல வைங்கங்க, அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்ப சுகமாக போகிறாரு. போயிட்டு ரூமில் கேட்குறாரு, கோமதி
பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைல இருக்கும்போது கொடுக்க வேண்டாம். இப்போ கல்யாணம் முடிஞ்சிட்டு வா, அதாவது தனியாக இருக்குது ஏதாவது செலவு வச்சுருக்குங்க. அதில் போய் ரூ. 1 சம்பளம் கொடுக்காம கடையில் தான் வேலை பார்க்கணும், கடையில் தான் வேலை பார்க்கணும்னா சரி வராதுல்லங்க. நீங்கள் வந்து கதிரை பேசுனதுக்கு அவன் உழைச்சி கொண்டு கொடுக்கணுங்கிற வீம்பு வருது. அதே மாதிரி செந்திலும் உழைக்கணும்னு நினைப்பான்ல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தானே நீங்கள் சரவணன் எதுவுமே சொல்லலை, அவன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது போயிட்டு வான்னு சொன்னீங்க. அதே மாதிரி தானே செந்திலும் படிச்சிருக்கான், அப்போ செந்திலும் எங்கேயும் வேலை பார்க்கணும்னு நினைப்பான்ல அப்படிங்கிறாங்க. கோமதி அப்போ மளிகை கடையில் வேலை பார்க்குறது கேவலமாக கோமதி அப்படிங்கிறாங்க. கேவலம்லாம் கிடையாதுங்க, எல்லாமே உழைப்பு தானே, நல்லது தான், சந்தோஷம்தான். ஆனால் வந்து நீங்கள் அந்த அவனுக்கு சம்பளம்னு கொடுத்துருக்கணும், எதுவுமே கொடுக்கல அப்படிங்கும்போது தான் வருத்தம் வருது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது, படித்து முடிச்சோன்னே ஒரு வேலைக்கு கடைக்கு வந்திருக்கான் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு. நீங்கள் தம்பி இந்த வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சம்பளம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா. அப்படி வந்திருக்காமல, நீங்கள் அவனுக்கு ஏதாவது கொடுத்துருக்கணும்ல, இல்லை அவங்க அக்கௌண்ட்லேயே ஏதாவது போட்டு வச்சுக்கணும், ஒன்றும் கிடையாது. அப்புறம் அவனுக்கு மனசு வலிக்காது, அதான் வேலைக்கு போகிறான், கதிர் கூப்பிட்டோன்னா போகிறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, கதிர் தான் இந்த கடையினுடைய உழைப்பாக அவன் கெடுக்கிறான் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் அவன் கரெக்டாக தான் செய்கிறான், என்னை பொறுத்த மட்டும் கேட்டால் அவன் செய்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தூங்கிடுறாங்க. இங்கே பாண்டியனும் பல மாதிரி யோசிச்சு பார்க்காரு, சரி அவன் எதிர்காலத்துக்கும் எதுவும் பணம் வேணும்ல, நம்மளும் கடையிலேருந்து சம்பளமும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் சம்பளம் கொடுத்துட்றேன், போன வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எங்கள் நான்லாம் பேச மாட்டேன், தேவைன்னா அவங்க பையனை கூப்பிடுங்க, அவன் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு வரான்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டானா, நாளைக்கு மேனேஜர் போஸ்டிங்கில் அவன் ஜாயின் பண்ணுறான், அவன் அதுலேயே நல்ல நிலைமைக்கு வரட்டும் விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோடனே செந்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்க. இல்லை மீனா, நான் இவ்வளோ நாள் வந்து சம்பளத்துக்கு வேலை பார்த்ததே கிடையாது, ஓசிக்கு தான் வேலை பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா கடையில். சரி எங்கள் கடை தான் வேலை பார்த்துருக்குன்னு வச்சுக்கோயேன், ஆனால் வந்து ரொம்ப பெருசாக உனக்கு ஒரு சின்னதாக ஒரு மூக்குத்தி கூட வாங்கி தரதுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் இனிமேல் நான் உழைச்சேன் அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக வந்து என்ன செய்வேன், வாங்கி தருவேன், தங்க பொருளாக வாங்கி தருவேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொன்னதே எனக்கு போதும், அது போக நீங்கள் அரசு ஊழியராக ஆகிறீங்களோ ஆகலையோ, இப்படி வேலைக்கு போனாது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அரசு ஊழியர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய கனவு, அந்த கனவின் அடிப்படையில் தான் இந்த வேலைக்கு போகிறேன். இந்த வேலையில் வந்து நிறைய ரெஸ்ட்டு கிடைக்கும், நிறைய படிக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி கதிர் சொன்னதுனால தான் இந்த வேலையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வேலைக்கு நான் போய் உட்காந்துட்டு இவங்களையும் எல்லாரையுமே டெலிவரி பண்ண அனுப்பிட்டு உட்காந்து படிப்பேன், படித்து இந்த எக்ஸாமில் எழுதுவேன், எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு தான் போவேன். வேலைக்கு போய் அரசு ஊழியராகி, மீனா புருஷனும் ஒரு அரசு ஊழியர், மீனாவும் ஒரு அரசு ஊழியர், நாங்கள் எண்ணத்தில் குறைஞ்சி போயிட்டோம், நீங்கள் பார்த்த மாப்பிளோட எண்ணத்தை குறைஞ்சி போயிட்டோம்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா முன்னாடி போய் நிற்போம். நிற்கும் போது நாங்கள் பேசுனது தப்பு தான்பா, நினச்சது தப்பு தான்பான்னு சொல்லிட்டு ஒன்றை வீட்டில் ஏற்றுப்பார். நீ வாங்கின பேர் வாட்ச்சு, அதே வாட்சை ஒன்று கட்ட வைப்பேன், இதுதான் இந்த செந்திலோட ஏம் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறானே, வீரவசனம்லாம் பேசிட்டியா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. வானே ஒன்று விட்டுட்டு தானே நான் காலேஜ் போகணும் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப வீம்பில் உட்காந்துருக்காரு பாண்டியன். உடனே கதிர் சொல்கிறது, அப்பா பயங்கர காண்டில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி போகும்போது, கோமதி என் கடைக்கு வரல வைக்கலன்னு சொல்லிட்டாங்க, சரி ரைட்டு, அவங்கவுங்களுக்கு ரெக்கம் வச்சுட்டு வேலை பார்க்கட்டும் வைக்கிட்டு, அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் அவர் தோறா பைக் வச்சுருக்காரு, அந்த பைக்கு விட்டுட்டு போக சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் ஒரு மாதிரி முடிக்காது, பைக்கெலாம் விட வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கதிர் சொல்கிறாரு, தன்னம்பிக்கை இருந்தால் எதனாலும் பண்ணலாண்ணே செந்தில்ண்ணே, என் கூட வா, நான் சைக்கிள் கொண்டு விடுதேன், என்ன வரும்போது நான் வேலைக்கு வந்துடுவேன், முடிச்சுட்டு ஒன்று கூப்பிட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பைக்கு விட்டு அவங்க 2 பேரும் சைக்கிளில் போகிறாங்க. டேய் கதிர், அப்பாவை ஒரு மாதிரி பேச நினைப்பாரோ அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒன்று நினச்சாலும் இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்றும் நினைக்க மாட்டார், அவர் கோவத்தில் ஏதாவது பேசுவார், நம்ம அப்படியே இருக்க முடியலைண்ணே, நீனும் செலவுக்கு இல்லாமல் இருக்க முடியுமா, எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அண்ணன் ஒரு முடிவு பண்ணிட்டான்னா தம்பி அதை காப்பாற்ற வேண்டியது தம்பியோட கடமை தானே, அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். வேலையில் சேர்ந்த பின்னாடி அதில் உட்காந்து படித்து அரசு ஊழியர் ஆயிடுறேன் சரி தானே, அதுக்கப்புறம் தம்பி மேனேஜர் ஆகிறேன், தம்பி அதில் உட்காந்து படித்து நான் அரசு ஊழியர் ஆகிறேன், இல்லைங்கட்டா, அப்போ அந்த சேர் நம்ம 2 பேருக்கும் வேணும்னா நீ போய் அதில் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஓனர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. என்ன படிச்சிருக்கீங்க எது படிச்சுன்னு கேட்டு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்குறாங்க. கொடுத்து சரி தம்பி இருங்க, நல்ல மாதிரி பாருங்கள், உங்கள் தம்பிக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாரு. வேலையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி கதிரும் வேலைக்கு போய் காலேஜ் போய்ட்டு வந்து வேலைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவரையும் ஒரு உணவு டெலிவரி பண்ணாங்க அனுப்புகிறாங்க. உடனே அண்ணா வாங்க நேரத்தில் முடிஞ்சுலாம் போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் முன்னாடி ரொம்ப நேரம் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே முன்னாடி தூரமாக தருவாங்க, ரொம்ப நேரம் ஆகும் டெலிவரி பண்ணேன், இப்போ நான் 3 மணிக்கு வரேன், 3 மணி நேரம் வேலை பார்க்குறேன், 3 மணி நேரம் வேலை பார்த்தாலே நான் அவ்வளோ நேரம் வேலை பார்க்குறதுக்கு இது தந்தது, நீ பக்கத்துலேயே நான் டெலிவரி கொடுக்குறேன், நீ தம்பிங்கனால கொடுக்குறேன்னு எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாம் கதிரே, சைக்கிள் வச்சுருக்கிறதுனால உனக்கு இதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்னேன், நீங்கள் எல்லாருமே பைக் வச்சுருக்கீங்க, உணவு டெலிவரி பண்ணுறீங்க, அவன் கதிர் சைக்கிள் தான் வச்சுருக்கான், என் தம்பின்னு கொடுக்கன்னு நினைக்க வேண்டாம், கொடுக்கலாமான்னு கேட்டேன்,
தாராளமாக கொடுங்க, கதிர் சூப்பர் பையன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உனக்கு பக்கத்துலேயே டெலிவரி தந்தேன், அதனால தான் இவ்வளோ பண்ண முடிஞ்சுச்சு அப்படிங்கிறாங்க. நீ பண்ண நன்மைக்கு பாருண்ணே, உன்னை கொண்டு வேலைக்கு விட்டுட்டு உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் வீட்டுக்கு போகிறாங்க. உடனே கோமதி கேட்குறாங்க, செந்தில் வேலை கஷ்டமாக இருந்துச்சாடா அப்படிங்கிறாங்க. அம்மா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, கதிர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தான், அது போக நானும் கதிருக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சேம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிட்ட போய் சொல்கிறாங்க, செந்தில் வேலைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க, பக்கத்தில் டெலிவரி தராங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லாரையும் கூட்டி பேசிட்டாரு, டெலிவரி பண்ணுறவங்க எல்லாத்தையுமே. அவன் சைக்கிளில் தான் டெலிவரி பண்ணதான், பக்கத்தில் பண்ணலாமா இல்லை தூரத்தில் பண்ணலாமான்னு கேட்டாங்க. சரி பக்கத்துலேயே பண்ணணுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்தில் இருக்கும்போது நான் பொசுக்குன்னு போய் உணவு டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதில் வருமானம் கூட கிடைக்கி அப்படிங்கிறான். அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். மீனா ஒரு கேக் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி அவர் வந்த உடனே கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா அப்படிங்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தத்தை கொடுக்காங்க. உடனே மீனா என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் வீட்டுக்கார் வந்து ஒரு மேனேஜர் ஆகிட்டார். நாள் வந்து வேலைக்கு போய்ட்டு வர, நான் இது கிஃப்ட் கொடுக்கண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட்டை கையில் கொடுக்குறாங்க. இது என்னது மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் அப்பாவுக்கு எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாட்ச் எடுத்துருந்தேன், எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தவரை உங்களுக்கு தரலான்னு நினச்சேன், இதை இப்போ தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் இதை கேக் வெட்டுங்க. கேக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நாள் வேலைக்கு போய்ட்டு இருந்தீங்களா, அதான் கேக், நீங்கள் அரை சொல்லிடுறாங்க, பெரிய கேக்காக நம்ம ஹாலில் வச்சு வெட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அது சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி 2 பேருமே சாப்பிட்றாங்க. மீதி கேக்கை வந்து ராஜ் ரூமில் கொண்டு கொடுக்குறாங்க. ராஜ் ரூமுக்கு சாப்பிட்டுட்டு, அக்கா செம்மையாக இருக்குது, இவ்வளோ சாப்பிட முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கா ரூம் கொண்டு போகிறாங்க. உடனே ஏது மெயின் ஏது அப்படிங்கிறாங்க. இல்லை, மீனாக்கா தான் தாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் முதல்ல எனக்கு கொண்டு தர மாட்டாளா அப்படிங்கிறாங்க. அக்கா அண்ணன் எடுத்துக்கோங்க, இல்லை விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் அத்தை பிடிங்க அப்படிங்கிறாங்க. என்னடி கேக்கெலாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, செந்தில் மாமா நாள் வேலைக்கு போயிருக்காங்களா, தான் வந்து கேக் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அவங்க சாப்பிட்டுட்டு மீதி கேக்கை வந்து டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. பாண்டியன் கடையெல்லாம் அடைச்சி எல்லோரும் வந்தோடனே கேக்கு இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கேக் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, செந்தில் நாள் வேலைக்கு போனாமல, அதுக்கு வந்து மீனா கேக் வேணும் வந்திருக்கா, அதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு துப்புதாரு பாண்டியன். ஏங்க கேட்க துப்புறீங்க அப்படிங்கிறாங்க. அவன் வேலைக்கு என் கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவான், அங்கே தான் ஒரு கேக் வாங்கிட்டு வருவார், நான் சாப்பிட்ணுன்னா அப்படிங்கிறாங்க. அப்பா கேக் நான் வாங்கல, மீனா வாங்கினா அப்படி. யார் வாங்கினாடா, நீ வேலைக்கு போகிறதுக்கு தானே வாங்கினாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு. அப்போ உங்கள் கடைக்கு வேலைக்கு வரணுன்னா வேறு இடத்துக்கு வேலைக்கு போகவே கூடாதா அப்படிங்கிறாங்க. நான் அதை சொல்லலை, நான் கடையில் சம்பளம் தரல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிங்களா, அதான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, பெற்ற தாப்பாண்டே சம்பளம் எதிர்பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, பெற்ற பிள்ளைகிட்டே பணம் கொடுக்காம வெட்டித்தனமாக இருக்க அப்படின்னு சொல்ல தெரிஞ்ச தாப்பத்தை இப்படி சொல்லுது, செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. கதிர் பதில் பேசிகிட்டு இருக்காத போ அப்படிங்கிறாங்க. பாரு கோமதி, கதிர் கூட சேர்ந்தோம்னா வழங்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் முறையாக பேசுகிறாங்க. ஏங்கப்பா அதெல்லாம் பேசாதீங்க, கதிர் கூட சேர்ந்தாமல் நான் வழங்க போகிறேன், நீங்கள் வேணாலும் பாருங்கள், நான் கதிர் கூட வேலைக்கு போய் சாதிச்சு காட்டுறேன்னா காட்டலையா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அவன் உணவு டெலிவரி பண்ண சைக்கிளில் வீட்டு விட அலையுதான், அதே மாதிரி கொண்டு வேலைக்கு கொண்டு சைக்கிள் கொண்டு விடுதான், பைக்கில் ராஜா மாதிரி போயிட்டு வந்தேன், இப்போ பாரு வேலைக்கு வந்த பையன் சைக்கிள் இட்டு போகிறான், நீ வந்து என் சொந்த போவேன், நீ வந்து சைக்கிளில் போகிற அப்படிங்கிறாங்க. சரவணன் என் சொல்ல கேட்டுட்டு அவன் நான் சொன்ன வேலையை பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் மறுபடியும் ரிட்டன் வராரு. உங்கள் வேலையெல்லாம் அண்ணன் பார்க்கல, அண்ணன் வேறு இடத்துல தான் வேலை பார்க்குது, அண்ணன் உங்ககிட்ட வேலை பார்த்தா சரி வராதுதான் பேருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சரவணன் அப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன். இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு மாட்டி விட்றாதடா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்க மாமா, இந்த வீட்டில் யாருமே மதிக்கிறது இல்லை, மதிக்காதவங்க யாராக இருந்தாலும் தண்ணி கொடுத்துட்டு வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க மாமா அப்படிங்கிறாங்க. மயில் ஒரு அளவுக்கு மேலே நீ ஓவராக பேசிகிட்டு இருந்தால் நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஏன்த்த டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு இருக்கும்போது சரவணன் அந்த ஆளை ஒரு கொடுப்பு கொடுக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, எங்கள் அம்மாவை எப்போ பார்த்தாலும் ஏற்று பேசிகிட்டு இருக்க, தண்ணி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்க, தண்ணி கொடுத்துனா நானும் என் தம்பி மாதிரி போக போகிறதில்ல, அப்படி போனால் நீ உங்கள் அம்மா வீட்டை பார்த்து போயிட்டு வா, சரிதானா, தேவையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பழக்கம், பொம்பளையால் கை நீட்டுது அப்படிங்கிறாங்க. அப்பா ஒன்றுங்கப்பா அப்படி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உன்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வச்சுட்டு போயிடுறாங்க. சரி எங்கே வேலை பார்த்தாலும் சரி தான், நல்ல மாதிரி இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. சரவணன் அங்கே நல்லாவே வேலை பார்க்குறாரு. எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிக்கிறாரு. படித்து எக்ஸாம் வருது. அன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்து போய் எக்ஸாம் எழுதுறாரு. செம்மையாக எழுதி பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறாங்க. உடனே கோமதி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கடைக்கு வராங்க. உடனே என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் செந்தில் என்னெல்லாம் பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் பேசுனேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட வேலைக்கு வரல வைக்கல, பிள்ளை கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாது, நீங்கள் பாருங்கள் அவன் அரை சொல்லி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. எப்படி ஆக முடியும், அந்த உணவு டெலிவரி பண்ணுறது மேனேஜராக இருந்தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க அங்கே இருந்ததே உட்காந்து படிக்கிறது தான், உங்கள் கடையில் இருக்கும்போது உன்னால் படிக்க முடியல, கடைகளையும் கொண்டு வந்து புக் வச்சு படிச்சுக்கிட்டு தான் இருந்தான், நீங்கள் தான் அங்கே டெலிவரி பண்ணப்போ இங்கே டெலிவரி பண்ணப்போன்னு சொன்னோன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்லுறாரு, ஆமா பாண்டியா, நீ இல்லாத நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், நீ எங்கேயாவது உணவு டெலிவரி பண்ண போகும்போது போவான், ஆனால் எதுவுமே சொன்னது கிடையாது அவன்கிட்ட அவன் சொல்லி பேசிக்கிட மாட்டான், அவன் ஒரு வாயில்லாத பூச்சி. இப்போ பாரு ஒரு இடத்துல வேலைக்கு போயிருக்கான், அங்கே உட்கார நேரம் கிடச்சிருக்குன்னு அவன் உட்காந்து படிச்சிருக்கான், ஒரு கவர்மெண்ட்டு வேலைக்கும் போயிட்டான். மீனாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்கா, இந்த பையனும் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கான்,
இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன மாமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இரு நான் வாரேன் அப்படின்னு சொல்லி நேரா மீனா அப்பா வீட்டுக்கு போகிறாரு. யோ வெளியே வாருமியா அப்படிங்கிறாங்க. நீ யார் நீ அப்படிங்கிறாங்க. நீ தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஓ பாண்டியங்களில் வேலை பார்க்குறோம் தானே நீ அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேச சூப்பராக இருக்குது. என்ன நீ ஒரு நாள் மறிச்சு என்ன சொன்னீர், இந்த மாதிரி பாண்டிய மகன் என் மோளை கூப்பிட்டு போயிட்டான், அவன் ஒரு காசு பெற மாட்டான் வைக்க மாட்டான், அவனா உருப்படாக போகிறான் அப்படின்னு சொன்னீர்ல. அவன் உருப்பட்டுட்டான்யா, உருப்பட்டான், அவனும் கவர்மெண்ட் ஊழியர் ஆகிட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க, என் மோனுக்கு நான் கவர்மெண்ட்டில் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருந்தேன், அவன் கெட்டாமல் போயிட்டான், அவனும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான், ஏன்னா அவளும் பிடிச்ச மாப்பிள்ளை, குறைஞ்ச மாப்பிள்ளை இல்லை, அதுபோக பெரிய அதிகாரி ஆகிட்டானா, விசாரிச்சுக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்ன நான் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அவன் எந்த நம்பரில் பாஸ் பண்ணான், எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணான்னு எழுதி கொண்டு தரேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு படிக்கலை, நீங்கள் பேசின வீம்புக்கு சொல்ல வரேன். நான் இதை சொல்ல போகிறோம்னே நான் யார்ட்டையும் சொன்னதில்லை, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் தெரிய வருது, மீனா புருஷன் கவர்மெண்ட் வேலைக்கு பாஸ் ஆகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கையில் ஆமாம் எந்த பையன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே மீனா அம்மாட்ட சொல்கிறாங்க, மீனா புருஷன் கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம் பார்த்தீங்களாங்க மாப்பிள்ளை சாதிச்சிட்டார், நீங்கள் அந்த மாப்பிள்ளை என்னெல்லாமா பேசுனீங்க அப்படின்னாங்க. ஆமாடி நானே என்னெல்லாமும் பேசிட்டேன், வா மீனா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி மீனா வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வீட்டு வாசல் நிற்கும்போது ராஜு பார்த்துடுறாங்க. அக்கா அவங்க அப்பா அவங்க அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மா உங்கள் அப்பா அம்மா தான், அப்பா வாங்க அம்மா வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சாரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்க. உடனே அப்படி அழுகிறாங்க. ஏன்ப்பா சாரி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் மருமகன் வந்து அரசு ஊழியராக இருக்குன்னு நினச்சி தான் வந்து ஒன்று நான் வெறுத்தேன் என் மகளா. ஆனால் என் மருமகனே நீ அரசு ஊழியர் ஆக்கிட்ட அப்படிங்கிறாங்க. நான் ஆக்கலப்பா, அவரே ஆக்கிட்டாரு. நீங்கள் என்றைக்கு வந்து என்னை புள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாட்சை தூக்கி எறிஞ்சிங்களோ அந்த நிமிஷத்தில் அவர் முடிவு எடுத்தார். கண்டிப்பாக நான் அரசு ஊழியர் ஆகிட்டு தான் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். நீங்களே உங்கள் மாப்பிள்ளையை தேடி வந்துட்டீங்க, இதான்பா பாசம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு வகை பாசம் உங்கள் மேலே வச்சுருக்கேன், நீங்கள் எங்கள் மேலே ஒரு பாசம் வச்சுருக்கீங்க. நான் உங்கள் பாசத்தை வந்து நான் சரியாக பயன்படுத்தலைன்னு சொல்லணுன்னா உங்களுக்கு கோவம். ஆனால் என் புருஷனை பார்த்தீங்களாப்பா அப்படிங்கிறாங்க. அப்போல்லாம் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்துடுறேன். என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்க வேண்டாமாம்மா, நீங்கள் 2 பேரும் பேசிட்டீங்களா அதே போதும். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் வந்து அரசு ஊழியர் ஆகும்னு நினச்சேன், ஆகிட்டேன். கண்டிப்பாக வந்து உங்கள் பிள்ளைய நான் நல்லா வச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. நான் அந்தளவுக்கு படிக்கலைங்க, ஆனால் என் பையனும் படிச்சுட்டு சும்மா தான் இருந்தான். நீ உங்கள்கிட்ட வந்து மீனாவை பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசு ஊழியராக ஆகியிருக்கான் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தான் பொண்டாட்டிக்காக ஒரு வீம்பில் வந்து ஒருத்தன் படித்து அரசு ஊழியர் ஆகணும் பெரிய விஷயந்தான். ஏன்னா என் புருஷன் கூட எனக்காக எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் வந்து நீ எந்த குறையும் வச்சதில்லை, என்ன எந்த அளவுக்கு செஞ்சதில்லை. ஆனால் மீனாவுக்காக என் பையன் அரசு ஊழியர் ஆகி உங்களுக்கு உங்களை கௌரவப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி எங்களையும் மன்னிச்சுக்கோங்க, மாப்பிள்ளை வேலைக்கே போகாமல் இருந்தாலும் ஒரு கௌரவமான குடும்பத்தில் உள்ள பையன் தான், நாங்கள் தான் புரிஞ்சுக்காமல் என்னமோ பேசிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது பாண்டியன் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே வாண்டியன் வரும்போது சிரிச்சு வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என் பையன் அரசு ஊழியர் ஆகிட்டான், உங்கள் மருமகனை தேடி நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனா அப்பா அம்மாவை ரெண்டுமே பேசிகிட்டு இருக்கீங்க, சாப்பாடு கொடுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்கிட்ட மீனா அப்பா வந்து என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி, நான் உங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப தரக்குறவாக பேசியிருக்கேன், குடும்பத்தெல்லாம் பேசியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரும் பேசக்கூடியது தான். என் பொன் பிள்ளை வந்து என் விருப்பத்துக்கு மாறாக கல்யாணம் முடித்தா நானும் கோவத்தில் தான் பேசுகிறது தான். இப்போ என் பையன் வந்து உங்களை தேடி வர வச்சிட்டாம்ல, எனக்கும் கௌரவப்படுத்திட்டான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கூட அவனை மளிகை கடையிலே வச்சு வம்பாக்கியிருப்பேன். என் இளைய பையன் தான், கடைக்குட்டி பையன் தான், அண்ணன் அரசு ஊழியர் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தனியாரில் ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து அதில் கொஞ்சம் கேப்பு கிடைக்கிறது மாதிரி பண்ணி அதுலேயும் படிக்க வச்சு இவங்க அரசு ஊழியர் ஆக்கிட்டான். என் பையன் மாதிரி நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊர் உலகம் வந்து இப்படி போற்றணும் பிள்ளைகளை பார்த்தா, அதே பெருமையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. என்ன பசங்களுக்கு இதை விட என்ன பெருமை எனக்கு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் பாண்டியா, உன்னை மாதிரி பிள்ளையை வளர்க்க முடியாது, உன்னை மாதிரி ஒழுக்கமாகவும் யாரையும் நடத்த முடியாது, ரொம்ப நன்றி இப்படி ஒரு பையனை பெற்று என் மகளுக்கு வந்து மாப்பிள்ளையாக கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை சொல்லாதங்க, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்த தங்கமயிலுக்கு ரொம்பவே வயிறு எரியுது. இது எப்படி இந்த சந்தோஷத்தை கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவங்க அம்மாக்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. உடனே அம்மா இந்த மாதிரி மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஏண்டி வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி செந்தில் வந்து அரசு ஊழியர் ஆகிட்டான் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு, அப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரிலம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை கெடுக்காமல் ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணணுமா, என்ன பண்ணி அவங்க சந்தோஷத்தை இந்த நிமிஷத்தில் கெடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. நீ இப்படி பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறாங்க. இனி தங்கமயில் இந்த பாண்டியன் குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறாங்க, தங்கமயில் என்னவாவாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.